அப்பா என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர்ரா, கலக்கிட்ட. மம்மி என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு. சூப்பரா பண்ண. தேங்க் யூ மம்மி. ஏய், உனக்கு தாண்டா இங்க நிறைய கிளாப்ஸ். நான் தான் அப்பவே சொன்னேன் மம்மி. ஏய், இந்த ஸ்கூல்ல உனக்கு ஏகப்பட்ட பேர் கை தட்டுறாங்க. என்ன சாக்லேட் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா? டாடி, நான் எதுக்கு உங்களுக்கு சாக்லேட் கொடுக்கணும்? நானே ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டார். லிட்டில் சூப்பர் ஸ்டார்னா நீயா இல்ல சிம்புவா? உனக்கு யாரா அந்த பட்டத்தை கொடுத்தது? நீ தான் என் ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்தது. டேய், நான் சின்ன வயசுல இப்படிலாம் பேசுனதே இல்லடா. எப்படிடா நான் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு பேசுறேன்? நான் மம்மி மாதிரி டாடி. மம்மி பேசுறவங்களால பதில் பேச முடியாதுல்ல. ஐயோ, சென்டிமெண்டா ஏதோ பேசி மம்மி டாடி தாடி முடிக்க எடுத்துட்டோமோ. டாபிக்க மாத்திரலாம். மம்மி, எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க, எடுத்துட்டு வந்தீங்களா? ஓ சாரிடா, மறந்துட்டேன். ஐயோ, உன்னோட ஒரே தொல்லமா. ஏசி இல்ல, ஃபேனும் இல்ல, வேர்க்குது. அம்மா என் குட்டி ஃபேன் கொண்டு வந்தியா? இல்லடா. நீ வேஸ்ட்மா. நீ ஏசி இல்லாத உலகத்துல எப்படி வாழ போறேன்னு தெரியல. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. எதிராடி ஓவரு? என்ன இத்தனை பசங்க இருக்காங்க, உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏசி போடுவாங்களா? மத்த பசங்களும் நானும் ஒண்ணா? எல்லாரும் தான் ஆடுறாங்க பண்றாங்க, ஆனா யாருக்கு மாசு? ஐயாவுக்கு தானே. ஒரு வாட்டி நின்று ஸ்டேஜ்ல பேசி பாருங்க, அப்ப புரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. நீ ஒன்னும் கஷ்டப்பட்ட மாதிரியே எனக்கு தெரியலையேடா. எப்பவும் போலதான் பசங்களை கலாய்ச்ச, அதுக்கு அவங்க கை தட்டிட்டாங்க. அட போடி, எது பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பேசாதீங்க, உங்க பெஞ்சுக்கா. டேய், கோச்சுக்காதடா. அப்பா சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். நீ சூப்பரா பண்ண. நீ பேசாதீங்க மம்மி, நீங்க சொல்லுங்க. நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிப்பட மாட்டேன். நிச்சயமா நீ தாண்டா ஜெயிப்ப. நான் ஜெயிச்சா ஏற்கனவே கேட்டதை வாங்கி கொடுப்பீங்களா? ஆமா, நீ எதுவும் என்கிட்ட கேட்டல. அதுக்குள்ள மறைச்சிங்களா? அப்ப நீங்களே கூட பேசாதீங்க, உங்க பெச்சுக்கா. சாரிடா. நீ கீர் வச்ச சைக்கிள் தானே கேட்ட. நீ ஜெயிச்சனா மம்மி உனக்கு நிச்சயமா வாங்கி தர, சரியா? அது டேய் டேய் டேய், காம்படிஷனுக்கு அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரிஞ்சாதான் யார் ஜெயிக்கிறாங்கன்னு முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ள நீயே முந்திக்கிற. அடுத்து வரப்போது ஒரு வேஸ்ட் பீஸ் டாடி. யார் அது? அது ஒரு சுண்டலி. அதான் இருக்க போறேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற.
கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.